அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவுக்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை மேல பிரச்சனை அவங்கள தேடி துரத்திக்கிட்டே வருதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம ஈஸ்வரிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் சமாளித்து ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணாங்க. இப்போ என்னடான்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் புதுவிதமான ஒரு பிரச்சனை சுதாகர் மூலயமா வந்திருக்கு. அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இனியாவோட கல்யாண பேச்சை எடுக்கிறதுக்காக நம்ம கோபியும் ஈஸ்வரியும் திரும்பவும் களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வருதுன்றது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. இதனால இனியா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஏற்கனவே ஆகாஷ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு ஜீர்ணிச்சிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க நம்ம இனியா. ஏன் அப்படின்னா, அம்மாவுக்கு நம்ம பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம இனியாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எக்காரணத்தை கொண்டும் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நம்ம மீறக்கூடாது. ஆகாஷ்க்கு எக்காரணத்தை கொண்டு நம்ம பேசவோ பார்க்கவோ கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும், ஆகாஷ் ஃபெயில் ஆகிட்டாரு அப்படிங்கிறத அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு வருத்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அவங்களோட வசதி, நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காரணம் காட்டி தான் நம்ம பாட்டி அப்பா எல்லாருமே திட்டினாங்க. இப்போ ஆகாஷ் ஒரு நல்ல நன்மைக்கு வந்திருப்பான்னு பார்த்தா திரும்பவும் எக்ஸாமில் போயிடுச்சின்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா யோசிச்சுட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் கோப்பையை கூட்டிகிட்டு நேராக நம்ம பாக்கியோட வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க பர்மனெண்ட்டாக நான் இங்கே தங்கறதுக்கு வர கிடையாது, இனியாவுக்கு நல்லது பண்ண வேண்டிய ஒரு கடமை. அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தா படிக்கிறப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் சரி. இப்போ இனியா நல்லபடியாக படித்து முடிச்சிட்டா, நல்ல நிலமையில இருக்கா, ஒரு வேலைக்கு போகிறா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை நம்ம பார்க்கணும்ல. காலகாலத்துக்கு பண்ண வேண்டியதை பண்ணி முடிச்சா தானே நாமளும் ரிலாக்ஸாக இருக்க முடியும். இனியாவோட வாழ்க்கையை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இனியா டோட்டலாக அப்செட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா இப்போ என்ன அர்ஜென்ட்டு, இப்போ தானே அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரியும் கோபியும் என்ன பண்ணானா, முடியாது பாக்கியா, நீ ரொம்ப தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நாங்கள் பார்த்த மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருந்தா, நீ வேண்டான்னு சொன்னேன், அதை நாங்கள் விட்டுட்டோம்ல. இப்போ அவளுக்கான வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ண வேண்டிய டைமிங்கில் தானே இருக்கா, இப்போ ஏன் வேண்டாங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபியும் ஈஸ்வரியும் கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம பாக்கியா ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஒருவேளை பாக்கியோட மனசுலையும் நம்ம ஆகாஷோட இனியாவை சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கா என்ன அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ட்விஸ்டாகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.